வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. விஜய் ஒரு பக்கம் என்னதான் வெறுப்பு ஏற்றினாலும் இன்னொரு பக்கம் தன்னோட அம்மாவை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோடையும் கடுப்போடையும் வந்து உட்காந்துட்டு இருக்க தருணத்தில் கங்கா கிட்ட இருந்து நம்ம காவேரிக்கு வந்து ஃபோன் கால் வருது. கங்கா யமுனா ரெண்டு பேருமே சேர்ந்து காவேரிக்கு வீடியோ கால் பண்ண காவேரியோட முகத்தை பார்த்ததும் யமுனா, அக்கா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கா, ஸ்கூலில் ரொம்ப வேலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கே போகலை அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. என்னாச்சு, ஏன் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கேட்க, இல்லை நான் வேறு ஒரு வேலையாக போயிருந்தேன், அதான் என்ன வேலை சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா ரெண்டு பேருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு மாப்பிள்ளை பார்க்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறது கேட்டு ரெண்டு பேருமே அதிர்ச்சியை அப்படியே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து காவேரி ரெண்டு பேர்கிட்டையும் வந்து சொல்கிறது கேட்டு அப்படியே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. கடைசி அந்த பையனை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம கங்காவோட மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல அந்த பையன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டா, நேரம் என்ன இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிக்க, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சரியாக புரியவே இல்லைக்கா அப்படின்ற மாதிரி வந்து ஷேர் பண்ணுறாங்க. அப்படி என்ன விஷயம்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கேட்க, நான் எப்படி அவருக்கு பொண்ணு பார்த்தனோ அதே மாதிரி தான் அவர் எனக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்தாரு. ஆனால் என்னவோ தெரியலக்கா, அவருக்கு பார்த்த பொண்ணை பார்த்தாலும் எனக்கு எரிச்சலாக இருக்குது. ஏன் அவர் வந்து இன்னொரு பொண்ணோட பேசும்போது எனக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்குது, கோவமாக இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி வந்து காவேரி கேட்க, ஏண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே காரணத்தை கேட்க, அதுதாங்க எனக்கும் ஒன்றும் தெரியல, நான் அவரை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கங்கா சொல்கிறது கேட்டு ரொம்பவே கோவமடைகிறாங்க நம்ம காவேரி. ஏன்னா ஏற்கனவே பயங்கர கோவத்தோடு இருக்க காவேரி கிட்டேருந்து இந்த மாதிரி சொல்லும்போது எப்படியா இருந்தாலும் வந்து பயங்கரமாக கோவப்பட தான் செய்வாங்க. ஸோ இது கேட்டதும் வந்து தேவையில்லாமல் இது மாதிரி பேசாதக்கா, எனக்கு நல்லா தெரியும், அதனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி திரும்ப அந்த விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ரெண்டு பேரும் பேசுகிறத கேட்டு, இங்கே பாருக்கா, நான் ஏற்கனவே பயங்கர கோவத்தில் இருக்கேன், அம்மா பண்ணுறதை நினச்சி ரொம்பவே எரிச்சலோடவே இருக்கேன், இதில் நீ வேறு திரும்ப இந்த விஷயத்தை பற்றி பேச, நான் உன்னை ஏதாவது சொல்லிட போகிறேன்க்கா, நீ ஃபோனை வை ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு பயங்கர கோவத்தோடு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு இல்லையா, ரொம்பவே வந்து எரிச்சலோடு இருக்காங்க நம்ம காவேரி. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து நினச்சி பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம இப்படி பண்ணியிருந்துருக்கக்கூடாது, ரொம்பவே காவேரி டென்ஷன் ஆகிட்டா, இப்படியே விட்டால் வேறு மாதிரி வந்து போய்டும் அவளோட கோவம், அதனால் எப்படியாவது காவேரியை வந்து சமாதானப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச விஜய் என்ன பண்ணுறாரு, தூங்குறா இல்லையா, சரி உள்ளே வந்து மெசேஜ் பண்ண முடியாது, திடீர்னு வந்து ஃபோன் வரும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக விஜய் என்ன பண்ணுறாங்க, அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளில வந்து மெசேஜ் பண்ணிட்டுருக்காரு. நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் பண்ணது தப்பு தான், என்னதான் இருந்தாலும் உங்களை வந்து இந்த அளவுக்கு வந்து பேசியிருந்துருக்கக்கூடாது, அதை நான் இப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறாரு. வாய்ஸ் நோட் வந்து கொடுக்குறாரு. இது கொடுத்துட்டதுக்கு அப்புறமா ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, காவேரி கிட்ட வந்து ரிப்ளை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வரதுனால ஒருவேளை காவேரி வந்து சீக்கிரமாக தூங்கிட்டு இருப்பாளோ, சரி ஓகே நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாரு. தூங்கி எழுந்த காவேரி தூங்கி எழுந்ததும் ஃபோனை எடுக்க, என்ன இந்த ஆள்கிட்ட இருந்து நைட்டே வந்து வாய்ஸ் நோட் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வந்து கேட்குறாங்க. இது வந்து விஜய் அனுப்பினா வாய்ஸ் நோட்டை வந்து கேட்டதுக்கு அப்புறமாவது மனசு இறங்கி, சரி ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டுருந்துருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணல நம்ம காவேரி. அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்க, எதுவும் ரிப்ளை பண்ணாமல் சார்ஜ் போட்டுட்டு அங்கேருந்து வந்து போயிடுறாங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம கங்கா யமுனா கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, வீடியோ கால் பேசிட்டு இருக்கும்போதே இதை மாதிரி எரிச்சலாக இருக்குது, அது ஏன் தான் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. வந்து நம்ம கங்காவும், எனக்கு வந்து காரணம் தெரியும், மனசில் வந்து விஜய் இருக்கிறதுனால தான் வந்து உனக்கு இது மாதிரி இருக்குது, உனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்த ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரம்யாவுக்கு கால் பண்ணி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னீங்களா, ஆமாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் சொல்ல, அப்புறம் எதுக்காக தள்ளி போடுறீங்க, உடனே வந்து நாளைக்கு உங்கள் வீட்டில் இருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு வந்து ஃபோனை வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இதுதான். நம்ம காவேரி பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் காலிங் பெல் வந்து சவுண்டு கேட்குது. வெளியில் வந்து பார்க்கும்போது யாரையுமே காணோம். அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காங்க நம்ம காவேரி. இந்த பக்கம் நம்ம விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மெசேஜ் அனுப்பியும் ஒரு ரிப்ளையும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் என்ன பண்ணுறாரு, பலூனில் வந்து எல்லாத்தையும் வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி எல்லாத்தையும் வந்து அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு அவங்க வீட்டு ஹாலில். போயிட்டு வெளியில் வந்து பார்த்த காவேரி ரொம்பவே அதிர்ச்சியாகிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப கோவத்தோடு என்ன பண்ணுறாங்க, எதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் வந்து ஏதோ பிஸ்னஸ்லாம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா, நீங்கள் என்ன சைல்டுஹுட் தரமாக இந்த மாதிரி வந்து பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மிஸ் உங்களுக்கு நான் வந்து வாய்ஸ் நோட் கொடுத்துருந்தேன், உங்ககிட்ட இருந்து எந்த பதிலுமே காணோம், அதனால தான் காலையிலேயே உங்ககிட்ட வந்து சாரி கேட்கலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்படி விஷயத்த பண்ணிவிட்டு இப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்களே, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து திட்ட, இன்னொரு பக்கம் சாரதாம்மா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்க, நீ ஒரு நிமிஷம் அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து அதட்ட ஆரம்பிக்கிறாங்க. பண்ணதாங்க எல்லாமே தப்பு, உங்களுக்கு பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, உங்கள் ஒய்ஃப் எங்களால் தான் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து என்ன பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், ஏன்னா வந்து என்னால் தான் உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியோட இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு அது தோணவே கிடையாது, குற்ற உணர்ச்சி சுத்தமாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்கே நடந்த எல்லா விஷயங்களுக்கும் வந்து காரணம் அந்த பசுபதி அந்த ராகம் வந்து அவங்க ரெண்டு பேரால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, எங்களால் எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பேசுறது மட்டும் இல்லாமல், ஆரம்பத்துலேருந்து உங்கள் குழந்தைய பார்த்து எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு, அதுக்காக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் என்னால் வந்து பொறுத்துட்டு இருக்க முடியாது, ஆரம்பத்துலேருந்து எனக்கு உங்களை பிடிக்கவே
பிடிக்காது. அது இல்லாமல் நீங்கள் வந்து எங்கள் அம்மா கூட சேர்ந்து பண்ணுற விஷயங்கள் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம விஜயை பார்த்து. உங்களோட வேலையை நீங்கள் பார்த்துட்டு போங்க, தயவு செய்து இந்த வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாதீங்க. நான் அம்மா கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதை பற்றி உங்ககிட்ட சொல்லலையே அப்படின்றது கேட்கறது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் சாரதாமாவும் பதில் பேச முடியாமல் அப்படி தவிச்சு போய் நிற்கிறாங்க. இப்படிலாம் வந்து விஜய் தம்பி வந்து பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால எதுவுமே பேசவும் முடியல. விஜய் பார்த்து ரொம்பவே கோவத்தோட, இந்த தயவு செய்து இந்த வீட்டை விட்டு இப்போ கிளம்புறீங்களா, இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எரிச்சலோட வந்து பேசுகிறாங்க. விஜயாலும் வந்து எதுவுமே வந்து பேச முடியல, ரொம்பவே கண்கலங்கி போய் நிற்கிறாங்க. அப்படியே அங்கேருந்து வந்து கிளம்புறதை பார்த்து நம்ம சாரதாமாலும் எதுவும் வந்து பண்ண முடியல. அரேஞ்ச் பண்ணியிருந்த எல்லா பலூன்ஸையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சு அப்படியே விஜய் வந்து காருக்கிட்ட போகிறாரு இல்லையா, அப்படி தூக்கி எரிஞ்சு அவர் முகத்தை பார்த்து வீசுகிறாங்க. ரொம்பவே வந்து கண்கலங்கி போய் நிற்கிற விஜய் இதெல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்பவே மனசுடைஞ்சு போகிறாரு. என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னதான் காவேரி இவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து விஜய்க்கு எதிராக பண்ணாலும் ஒரு கட்டத்தில் வந்து உண்மை எல்லாத்தையும் தெரிய வரும்போது கண்டிப்பாக அவங்க வந்து ஃபீல் பண்ணி ஆவாங்க. பண்ண எல்லா தப்புக்கும் கண்டிப்பாக காவேரி விஜயை பார்த்து மன்னிப்பு கேட்க தான் போகிறாங்க. அதுக்கப்புறமா விஜயோட மனசும் கண்டிப்பாக ஆறுதல் அடையும். அது கூடிய சீக்கிரமே நடக்கும். இடையில நம்ம காவேரிக்கு அந்த பையன் ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா காவேரி ஏற்கனவே கோபத்தோடு இருக்காங்களே, அதுக்கப்புறமா எப்படி வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மாவை திட்டுறாங்க, அவங்க அம்மா வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. ரொம்பவே வந்து சோகத்தோடு இருக்க காவேரி யாருக்கு ஃபோன் பண்ணி அலறதுன்னு தெரியாமல் விஷயத்தை வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொல்ல விஜயும் 10 நிமிஷத்தில் வந்து காவேரியை சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து அவங்க அம்மா வந்து தேட போகிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம சாரதாமா எங்கே போயிருப்பாங்க? ஒருவேளை கோவிலில் போயிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்களா, இல்லை இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, விஜய் வீட்டுக்கே போயிட்டு அங்கே போய் பிடிவாதமாக உட்காந்துட்டு வரமாட்டேன்னு சொல்கிறாங்களா? இதன் மூலியமாக தான் வந்து காவேரி மனசில் இருக்கிறத வந்து எப்படியாவது வெளிக்கொண்டு வர முடியும். விஜய் தம்பியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நான் இந்த வீட்டை விட்டு அங்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவெடுத்து நம்ம வந்து காவேரிக்கு வந்து சொன்னால் காவேரி கண்டிப்பாக ஒத்துப்பாங்களா என்னன்னு தெரியல. இதுக்கப்புறமா அவங்களோட முடிவு என்னவா இருக்கும்? அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ விஷயத்துக்காக நீ இந்த அளவுக்கு வந்து அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிறீ, அப்படி என்ன காரணம்னு சொல்லிட்டு நம்ம சாரதாமா பற்றி கேள்வி எழுப்புறாங்களா. சமயத்தில் எல்லா உண்மைகளும் வந்து காவேரி கிட்ட வந்து சொல்லிடுறாங்களா. இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.